திருச்சியில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள் வீடுகளில் சோதனை நடத்தி 258 சொத்து ஆவணங்களை போலீசார் மீட்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு பொதுமக்களின் நிலங்களை அபகரித்து வருவதாக காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. புகாருக்கு உள்ளானவர்களை கண்காணிக்க திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி மற்றும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் ஆகியோர் உத்தரவிட்டனர். அதன் எதிரொலியாக ஆபரேஷன் அகழி என்கிற பெயரில் அதிரடி சோதனை திட்டம் உருவானது. அதற்காக காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 25 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடும் நபர்களாக சந்தேகப்படும் பிரபு என்கிற பப்ளு, ஜெயக்குமார் என்கிற கொட்டப்பட்டு ஜெய், மைக்கேல் சுரேஷ் என்கிற பட்டறை சுரேஷ், டேவிட் சகாயராஜ், பாலு என்கிற பாலமுத்து, பிரதாப் என்கிற சிங்கம் பிரதாப், ராஜகுமார், கருப்பையா, பாதுஷா என்கிற பல்ப் பாட்ஷா, கரிகாலன், கோபாலகிருஷ்ணன், சந்திரமௌலி, குருமூர்த்தி மற்றும் கிருஷ்ணன் ஆகியோரின் வீடுகளை முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர். 14 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 14 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 42 காவலர்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். சோதனை முடிவில் 258 சொத்து ஆவணங்கள், 68 வங்கிக் கணக்கு புத்தகங்கள், 75 ப்ரோ நோட்டுகள், 82 நிரப்பப்படாத காசோலைகள், 18 செல்போன்கள், 82 சிம் கார்டுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக உள்ள மைக்கேல் சுரேஷ் என்கிற பட்டறை சுரேஷ் வீட்டிலிருந்து 66 அசல் பத்திரங்கள், 31 பாண்டிச்சேரி மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன. 66 அசல் பத்திரங்களும் சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்து செய்தும் கந்துவட்டி பெயரில் மிரட்டி வாங்கியதும் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் நத்தமாடிப்பட்டியில் உள்ள பட்டறை சுரேஷுக்கு சொந்தமான இடத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ராமதாஸ் மற்றும் குமார் ஆகிய இருவர் மறைந்திருந்தனர். அவர்களையும் போலீசார் கைது செய்தனர். தவிர ஆயுதங்கள், நிலப்பத்திரம் ஆகியவையும் சிக்கின. தலைமறைவாக இருந்த பட்டறை சுரேஷை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் பாண்டிச்சேரியில் இருப்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் பாண்டிச்சேரி சென்ற தனிப்படை போலீசார் மைக்கேல் சுரேஷ் என்கிற பட்டறை சுரேஷை கைது செய்தனர். பாண்டிச்சேரியில் கைது செய்யப்பட்ட அவரை திருச்சி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். நில அபகரிப்பு புகாரில் போலீசார் நடத்திய சோதனையின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சந்திரமௌலி என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.